அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கணுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்கழி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக, இந்த வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி வழிபாடை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். பொதுவாக நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் பணம் நிற்கலை, அது மாத்திரம் இல்லை, நமக்கு வருமானத்தில் ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது இருக்குங்க. அதாவது எந்த ஒரு சுபகாரியம்னாலும் சரி, எந்த ஒரு நல்ல விஷயங்கள்னாலும் நம்ம வீட்டில் நடக்கணும்னா மகாலட்சுமியுடைய வழிபாடு நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் இருக்க மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து நல்லா தொடச்சி மஞ்சள் சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கிடுங்க. இல்லை எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு விக்கிரகம் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த பூவான வெள்ளை தாமரைப்பூ கிடச்சா வாங்கி வைங்க. சரி, தாமரைப்பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மணமுள்ள மல்லிகைப்பூ வாங்கி நீங்கள் அந்த படங்களுக்கு அந்த விக்கிரகங்களாம் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னே ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சம் சர்க்கரை பின்ன ஏலக்காய் பொடி போட்டு நெய்வேத்தியமாக வச்சுருங்க. வச்சுட்டு தூப தீபம்லாம் காணிங்க. முக்கியமாக என்ன செய்யுங்க, அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்குங்கும் போது மண் அகல் விளக்கு எடுத்து அதில் பஞ்சு திரியிட்டு நெய் ஊற்றி கிழக்கு முகம் பார்த்து தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருடைய போற்றி தெரிஞ்சால் 108 போற்றி சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியலையா, பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லுங்கள். டிவியில் மகாலட்சுமி சோஸ்திரங்கள் எல்லாத்துக்குள்ள இதுவும் இருக்கும், அதை நீங்கள் ஓட விடுங்க. பாட்டாக டிவி போட்டு ஓட விட்டுட்டு நீங்கள் பூஜை செய்யுங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கூட செய்யுங்க. இன்றைக்கி ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு சின்ன துண்டு வசம்பு, 3 மிளகு, இதெல்லாம் ஒரு முடிச்சாக கெட்டி வச்சு அந்த மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்ன வச்சு நீங்கள் நல்லா பூஜை பண்ணிக்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நல்லா மனசார உங்கள் கஷ்டங்களெல்லாம் சொல்லி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பணவரவு வரணும், நீ என் வீட்டிலே நிரந்தரமாக தங்கிடுமா அப்படின்னு எல்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு, அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முடிச்சை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் ஊற்றி அது மேலே ஒரு பச்சை கற்பூரத்தையும் வச்சு கொஞ்சம் எரிய விடுங்க. எரிய விட்டுட்டு அந்த புகையை வீடு பூரா காணிங்க. அதாவது சாம்பிராணி போடுறதுக்கு பதில் இந்த புகையை வீடு பூரா காணிங்க. பூஜை அறையிலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த காணிங்க. இந்த புகையை காணிச்சிட்டு இந்த புகை வரும்போது இப்படி நீங்கள் இதை காணிக்கும் போதே உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ, துன்பங்கள் இருக்கோ, அதெல்லாமே மனசார வேண்டிக்குங்க. அதெல்லாமே உங்களுக்கு கூடிய விரைவில் எல்லா தடையும் நீங்கிரும், நல்ல ஒரு அருளும் கிடைக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யுங்க. முடிஞ்சால் ஒரு 5 வெள்ளிக்கிழமை இதை தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவு இருக்கும். அது மாத்திரம் இல்லை, தொழில் இதிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறத உங்களாலே கண்கூட பார்க்க முடியும். மகாலட்சுமி தாயாரை பொதுவாக நம்ம வழிபடும் போது நம்ம நீங்கள் பூஜை அறையில் பொதுவாக கொஞ்சம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. எந்த கிண்ணமாக இருக்கட்டும், ஆனால் எவர் சில்வர் கிண்ணம் இல்லாமல் சாதாரண ஏதாவது பித்தளை கிண்ணமோ வேறு எந்த இது காப்பரில் உள்ள கிண்ணமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அதாவது நாணயங்கள், 5 ரூபா நாணயங்கள் இருக்கும்ல, அந்த நாணயங்கள் எல்லாம் குவியலாக வச்சு அதாவது அந்த கிண்ணம் நிறைய பச்சரிசி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் நாணய குவியலை வைங்க. வச்சு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னக்குட்டி வச்சு அதை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது இருந்துகிட்ருக்கோம். இந்த வாரம் வைக்கிற அந்த பச்சரிசி எடுத்து அடுத்த வாரம் நம்ம குருவிகளுக்கெல்லாம் அந்த பச்சரிசியை போட்டுட்டு வேறு பச்சரிசி அதில் நிரப்பி வச்சுட்டு நாணயங்கள் மாத்திரம் அதே கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் இப்படி பூஜை செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் எவ்வளோ பணவரவு வந்துட்டுருக்கு, இவ்வளோ நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா பணவரவுங்கிறது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும்போது நமக்கு பணவரவுங்கிறது வரும். நமக்கு வீட்டில் வற்றாத செல்வம் இருக்கிறது அளவுக்கு நமக்கு நம்மளுடைய அன்றாட விஷயங்களுக்கு பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை கண்கூட செஞ்சு பாருங்கள். பச்சரிசிங்கிறது சந்திரன் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதில் அந்த நாணயத்தை வச்சு நீங்கள் செஞ்சு பூஜை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பின்ன இன்னொன்று கூட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் பொதுவாக சுக்கிர உரையில் அந்த பூஜையை செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9 இந்த 3 நேரம் சுக்கிர உரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடும்போது நமக்கு சுக்கிரனுடைய இதுவும் மகாலட்சுமியினுடைய அருளும் கூட சேர்ந்து நமக்கு அந்த பலனை கொடுக்கும். முடிஞ்சால் இன்றைக்கி ராத்திரி கூட 8 to 9 இருக்குது. அந்த டயத்தில் கூட நீங்கள் சுக்கிர உரையில் வழிபடலாம். இப்படி
வழிபாடு செஞ்சு தொடர்ந்து ஒரு 4 வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்கள் வாழ்க்கையில் பணவரவுடைய மாற்றங்கள் அதிகரிக்கிறத உங்களாலே கண்கூட காண முடியும். நானும் உங்களுக்காக மகாலட்சுமி தாயார் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.